Hi friends, very good morning to all. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஆல்ரெடி நம்ம பார்த்த அலிஃபாட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் ஆல்ரெடி நம்ம பார்த்தது அலிஃபாட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இந்த அலிஃபாட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸில் நம்ம போன கிளாஸில் SN1 SN2 பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது SN1 அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஆல்ரெடி SN2 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அலிஃபாட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், அதில் SN1 பார்க்குறோம். இந்த SN1 அப்படிங்கிறது யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், இட் இஸ் கால்டு த SN1 ரியாக்ஷன். இந்த யூனிமாலிகுலர் அப்படிங்கிறது அலிஃபாட்டிக்கில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். இது ரெண்டும் SN1 SN2 அதுக்கப்புறம் SN9 இதெல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ இதில் நம்ம ஜென்ரலாக பார்த்த காமன் ரியாக்ஷன் என்னென்னா, ஒரு அல்கைல் ஹேலைட். இந்த அல்கைல் ஹேலைடில் ஒரு நியூக்ளியோஃபைல் வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நியூக்ளியோஃபைல் வித் அல்கைல் ஹேலைட் ப்ளஸ் X- வந்து வெளியே போயிடும். இது லிவிங் குரூப் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஆல்ரெடி நம்ம SN2ல் பேக் சைடு அட்டாக் வந்து நடக்கும், டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆகும். அதில் சப்ஸ்டேட்டுடைய ரியாக்டிவிட்டி என்ன, அந்த ரியாக்டிவிட்டி ஆர்டர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். ஸோ இங்கே நமக்கு நெக்ஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் அண்ட் ஹாலஜன். இதில் அதனுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கார்பன் அண்டு ஹாலஜன். இதில் நடக்கக்கூடியது என்னென்னா, இது டெல் ப்ளஸ்ஸு, இது டெல் மைனஸ். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்த SN2ல் ஒரே ஸ்டெப்பில் பேக் சைடு அட்டாக் நடக்கும், லீவிங் குரூப் வெளியே போயிடும், நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். பட் இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய இதுக்கு நடக்கக்கூடிய மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல லீவிங் குரூப் வந்து வெளியே போயிடும். லீவிங் குரூப் வெளியே போனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கார்போகேட்டையான் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும், sp2 கார்பன் ட்ரைகோனல் பிளேனார் அப்படிங்கிறது தெரியும். இந்த ட்ரைகோனல் பிளேனார்லேருந்து நமக்கு ஒரு அல்கைல் ஹேலைட் எடுத்துப்போம். அந்த அல்கைல் ஹேலைட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில், இது ஸ்டெப் நம்பர் 1. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு ஒரு லீவிங் குரூப் வெளியே போய்ட்டு ஒரு கார்போகேட்டையான் கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப் நம்பர் 2ல் நமக்கு எடுத்துக்கூடிய நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் நடக்கும். இந்த நியூக்ளியோஃபைல் அட்டாக் நடக்கிறதுனால நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? இது நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட், கீ பாயிண்ட் இதுதான். ஸோ இதில் இங்கே நடக்கக்கூடிய கிளீவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டிரோலைட்டிக் கிளீவேஜ். சரிங்களா? இது நடக்கக்கூடியது ஹெட்டிரோலைட்டிக் கிளீவேஜ். நடக்கக்கூடிய கிளீவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டிரோலைட்டிக் கிளீவேஜ். ஏன்னா கார்பன் அண்ட் ஹாலஜன், அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து ஹாலஜனுக்கு அதிகம். ஸோ 2 எலக்ட்ரான் இங்கே தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இது டெல் நெகட்டிவ், இது டெல் பாசிட்டிவ். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல் எப்படி இருக்கணும், அந்த நியூக்ளியோஃபைலில் நமக்கு ஒரு அல்கைல் ஹேலைட்லேருந்து கிடைக்கக்கூடிய கார்போகேட்டையான். சரிங்களா? இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிறதா இது பேர் என்னென்னா, இந்த ப்ராசஸுக்கு பேர் இட் இஸ் கால்டு சால்வோலைசிஸ். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் சால்வோலைசிஸ் ப்ராசஸ். இப்போ இதில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ப்ராடக்ட் அதுக்கான ரியாக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கார்போகேட்டையானுடைய ஃபார்மேஷன். ஸ்டெப் நம்பர் 1ல் கார்போகேட்டையான். இந்த கார்போகேட்டையான் அப்படிங்கிறது இன்டர்மீடியேட். ஸோ இன்டர்மீடியேட்டுடைய ஃபார்மேஷன் இட் இஸ் கால்டு த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப், RDS ஸ்டெப்னு சொல்லுவோம். செகண்ட் ஸ்டெப் வந்து நியூக்ளியோஃபைலுடைய அட்டாக், இட் இஸ் கால்டு த ஃபாஸ்ட் ஸ்டெப். ஸோ நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இதை நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு SN1 ரியாக்ஷன்ஸில் நடக்கக்கூடிய ஜென்ரல் மெக்கானிசம் வந்து இதுதான். ஸோ இது ஃபஸ்ட்டு இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதில் பார்க்கக்கூடியது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் SN1 ரியாக்ஷன். இந்த SN1 ரியாக்ஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட், இட் இஸ் ஏ யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, 2 ஸ்டெப் மெக்கானிசம் இல்லைன்னா 2 ஸ்டெப் ப்ராசஸ். தேர்டு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்மீடியேட். தேர்ட் பாயிண்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்மீடியேட். நமக்கு இன்டர்மீடியேட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்மீடியேட். அடுத்தது வந்து இந்த இன்டர்மீடியேட் அப்படிங்கிறது என்னது, கார்போகேட்டையான். இன்டர்மீடியேட் அப்படிங்கிறது கார்போகேட்டையான். இதில் இதனுடைய ஆர்டர் என்ன, இட் இஸ் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்.
ஏன் ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னா இதனுடைய ரேட் சரிங்களா. நெக்ஸ்ட்டு கீ பாயிண்ட்டு இதனுடைய ரேட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த அல்கைல் ஹாலைடு சரிங்களா. இதனுடைய ரேட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரேட் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஆர்எக்ஸ். இந்த ஆர்எக்ஸ் அப்படிங்கிறது தான் அல்கைல் ஹாலைடு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6th பாயிண்ட்டு ரேட் ஆஃப் SN1 ரியாக்ஷன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ரேட் ஆஃப் SN1 ரியாக்ஷன் இஸ் independent of concentration and reactivity of nucleophile. Concentration and reactivity of nucleophile. Nucleophile உடைய reactivity and nucleophile உடைய concentration பொறுத்து இந்த SN1 reaction கிடையாது சரிங்களா. ஸோ இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்க்கும்போது யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் இது ஃபஸ்ட் ஆர்டர் ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்மீடியட். அடுத்த பாட்டு நோ ஃபார்மேஷன் ட்ரான்சிஷன் ஸ்டேட். நோ ஃபார்மேஷன் ஆஃப் ட்ரான்சிஷன் ஸ்டேட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிறதில்ல. இந்த கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் ஸ்டெப்பு வந்து நமக்கு ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். இட் இஸ் கால்டு த ஸ்லோ ஸ்டெப். அதே மாதிரி நியூக்ளியோஃபைலுடைய அட்டாக் அதாவது ஃபாஸ்ட் ஸ்டெப் அதாவது செகண்ட் ஸ்டெப். நியூக்ளியோஃபைலோட அட்டாக் வந்து ஃபாஸ்ட் ஸ்டெப் அதாவது செகண்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது எல்லாமே இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய கீ பாயிண்ட். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் SN1 ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இதில் SN1னா என்ன, யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் ஜென்ரல் ரியாக்ஷன்ஸ் வந்து ஒரு அல்கைல் ஹைலைடு ஒரு நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மெக்கானிசம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நடக்கக்கூடியது ஒரு கார்போகேட்டையான் அப்படிங்கிறது இன்டர்மீடியட். அடுத்த ஸ்டெப்பில் நியூக்ளியோஃபைலுடைய அட்டாக். இட் இஸ் கால்டு த ஃபாஸ்ட் ஸ்டெப். இது வந்து ஸ்லோ ஸ்டெப். இந்த ஸ்லோ ஸ்டெப் அப்படிங்கிறது தான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஸோ இந்த கார்போகேட்டையான் ஃபார்மேஷனுக்கு இன்னொரு பேர் தான் அது. இந்த கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய ஸ்டெப்புக்கு பேர் தான் சால்வோலைசிஸ். இட் இஸ் கால்டு த சால்வோலைசிஸ். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் SN1 ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். அடுத்த பாயிண்ட் வந்து 2 ஸ்டெப் ப்ராசஸ் ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்மீடியட். இந்த இன்டர்மீடியட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் த அல்கைல் ஹைலைட், does not depends on the nucleophile. So independent of the concentration and reactivity of nucleophile உடைய concentration and nucleophile உடைய reactivity does not depends upon the rate of SN1 reaction. So no formation of transition state and the carbocation form ஆகக்கூடிய step தான் slow step. It is the rate determining step. அடுத்து nucleophile attack on the second step. It is the fast step. அப்படிங்கிறது எல்லாமே இந்த SN1 ரியாக்ஷனுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்த கிளாஸில் SN2 ரியாக்ஷன்ஸ் உடைய மெக்கானிசம் என்ன, அதில் வரக்கூடிய ப்ராடக்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம 1 by 1 டீட்டெயில்டாக பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.